அனைவருக்கும் வணக்கம். என்னை ஆதரிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு சப்ஜெக்டு என்னன்னா, என் ஃப்ரெண்டோட கதையை சொல்கிறேன். வாழ்க்கையில் நடந்தது அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. கல்யாணம் பண்ணும்போது நல்ல ஒரு லைஃப் நல்லா இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு, அப்படி லைஃபு போச்சு. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அண்ணனுங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அண்ணன் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க அண்ணி வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே திமிரு பிடிச்சவங்க. எதை எடுத்தாலும் பிரச்சனைன்னு. அவங்க அண்ணன் வந்து அப்படி கிடையாது. ஆனால் அவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாப்புல, புரிஞ்சுக்குவாப்புல சூழ்நிலையை. நம்ம பொண்டாட்டி மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம வீட்டு ஆளுங்க யாரும் அந்த மாதிரி இல்லைன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாரு, தவிர அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியோ விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க அந்த மாதிரி செய்கிற ஆளுங்க கிடையாது. அதனால் அவருக்கு நல்லாவே தெரியும். அது என்ன இப்போ வச்சுன்னா, அவங்க அம்மா அவங்க அண்ணன் போன பிற்பாடு அவங்க அண்ணி பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க அம்மா கூட. அசிங்கமாக அவங்க வீட்டுக்காரனையே திட்டும். புறம்போக்குன்னா என்னது? அதுதான் எனக்கு புரியலைங்க. இப்போ ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்காரையே புறம்போக்கு, பண்ணாடை, என்ன வளர்த்துருக்கீங்க, பிள்ளையா வளர்த்துருக்கீங்க. அவர் பிள்ளையா வளர்ந்ததுனால தான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கிற, அவருக்கு பிள்ளையை பெற்றிருக்கிற. அவர் புறம்போக்காக இருக்கிறான்னா நீயும் புறம்போக்கு தான். அவரை கல்யாணம் பண்ண நீயும் ஒரு புறம்போக்கு, ஓகேங்களா? நீ பெற்ற பிள்ளைங்களும் புறம்போக்கு. 2 ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கு, 2 பிள்ளைங்களும் புறம்போக்கு. ஒரு ஆம்பளைய புறம்போக்கு தேவடியா பையன். தேவடியானா யார்? அவங்க அம்மாவை கேட்குற நீ. அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க அம்மாவை கேட்குறது நீ. இதே வார்த்தையை உங்கள் அம்மாவை நீ கேட்பியா? புறம்போக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை நீ கேட்பியா? தேவடியா பையன்ட்டு தேவடியா முண்டன்னு ஒன்றை பார்த்து கேட்டால் நீ பொறுப்பியா? அப்படி பேசுகிற ஆள் கிடையாது அவர், ஓகேங்களா? ஆனால் ரீசனாக நேற்று நடந்த விஷயம் கால் பண்ணி, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், கால் பண்ணி எனக்கு சொன்னான். ரீசனாக நடந்தது. அவள் போனாலே அந்த அவங்க அண்ணி அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கும். அவங்க அம்மாவை பார்க்க தான் அவங்க போவாள். மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கும். சாப்பாடு பண்ணணுன்னா அப்படியே பார்க்கும் அப்படியே. ஆனால் அந்த பொண்ணு அங்கே போனான்னா நிறைய செய்வாள். என்ன இதை அந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு செய்வாள், அவங்க அம்மாவுக்கு செய்வாள். செஞ்சுட்டு அவங்க அண்ணனை பார்த்து பேசிட்டு வருவாள். அவங்க அண்ணன்கிட்ட காசுலாம் கேட்க மாட்டாள். இவளுடைய சூழ்நிலையை இவளே புரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன் கொடுத்தா அதை மட்டும் வாங்கிட்டு வருவாள். அதுதான் அவங்களுக்கு கோவமே, வாங்குறாங்களே, காசு கொடுக்குறாங்களே, வைக்கிறாங்களேன்ட்டு. நேற்று ரீசனாக நடந்தது என்னென்னா, குழந்த அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவள் ஃபோன் போட்டிருக்கிறா. ஃபோனை எடுக்கவே இல்லை அவங்க அண்ணி. எடுக்காமல் ஃபோனை பண்ணி பார்த்துட்டு அவள் விட்டுட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிற்பாடு மூஞ்சி ஒரு முளம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து பேசிட்டு அவங்க அண்ணகிட்ட குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அவங்க அண்ணகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் வந்து எனக்கு கால் பண்ணி அழுதுட்டு இருந்தான். எனக்கு இருக்கிறது ஒரு உறவு, எங்கள் அண்ணன் தம்பி. எனக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு அந்தளவுக்கு ஆதரவு கிடையாது. அதனால் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் தம்பி உறவுதான்னு சொல்லி நான் அங்கே போகிறேன். ஆனால் பண காசுக்காக போகலை, ஒரு ஆறுதலுக்காக தான் நாங்கள் போகிறேன். ஆனால் அந்த ஆறுதல் கூட அங்கே கிடைக்க மாட்டேதுடி அப்படின்னு அவள் சொன்னான். ஏன், நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அவ்வளோ ஒரு இப்போ பணம் இருந்தால் தான் அந்த பொண்ணை மதிப்பீங்களா? அப்படி தாங்க சமூகம் இப்போ நடத்துகிறாங்க. பணம் இருந்தால் அவங்கள பார்க்கலாம், வைக்கலாம். இதே உன் அக்கா தங்கச்சி நீ பார்ப்பல, உன் அண்ணன் தம்பி நீ பார்ப்பல, போய் பேசுவேன், வைப்ப, அங்கே நல்லா செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அதுவும் ஒரு உறவு தானே உனக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கால் பண்ண ஒரு பதில், இல்லை நான் வீட்டில் இல்லை, வெளியே இருக்கேன். இல்லை என்ன கால் பண்ணேன், திமிரா கூட கேட்கலாம், என்ன கால் பண்ணேன், என் குழந்தைக்கு நல்லா இருக்குது, உடம்பு சரியில்லை, அப்படி பதில் சொல்லிட்டு கூட நீ வச்சுருக்கலாம். ஒரு ஃபோனை எடுக்கலைன்னா எவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ மனவேதனை. அதே பணம் இருந்திருந்தால் நீ அந்த வேலையை செஞ்சுருப்பியா அந்த பொண்ணுக்கு? நீ பணம் இல்லாததை ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கிறா அப்படின்றதுக்கு தானே நீ அந்த வேலை செய்கிறீங்க. நிறைய சமூகத்தில் இப்போ அப்படி தாங்க நடக்குது. இது பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள்.